மகாலயபட்சம் காலகட்டத்தில் முன்னோர்கள் நம்ம வீட்டில் தங்கியிருப்பதாக ஐதீகம். மறந்தவனுக்கு மகாலயம்னு சொன்னாங்க. தர்ப்பணம் கொடுக்க மறந்தவர்கள் மகாலய அமாவாசை அன்றைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மகாலயபட்சம் காலத்தில் 3 நாட்கள் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் முன்னோர்களுக்கு நாங்கள் திதி கொடுக்குறதே இல்லை, ஏன்னா எந்த திதியில் இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அமாவாசை நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம்ல, அது பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடியது. முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியில் அவங்களுக்கு நாம் தர்ப்பணம் பண்ணணும். இது நிறைய பேர் எந்த திதின்னு தெரியலை, அதனால் நாங்கள் கொடுக்குறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னோர்கள் இறந்து போன திதி தெரியாமல் அவர்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் இருந்தால் அவர்கள் இந்த மகாலயபட்சத்தில் பரணி நட்சத்திரம் வரும்போது அதற்கு மகாபரணின்னு பேர். அந்த நாளில் திதி கொடுப்பது அவசியம். ஏன் பரணி நட்சத்திரத்தில் கொடுக்கணும் அப்படின்னா, யமதர்மனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நம்ம தீபாவளிக்கு முதல் நாள் முன்னோர்களுக்காக பரணி தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் மகாலயபட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி அன்றைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அவசியம். யார் அப்படின்னா, இதுவரைக்கும் நாங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவே இல்லை, எந்த திதியில் இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலை என்பவர்கள் இந்த மகாபரணி அன்றைக்கு திதி கொடுப்பது அவசியம். செப்டம்பர் 8ஆம் தேதி மகாலயபட்சம் தொடங்குது. அதில் மகாபரணி செப்டம்பர் 11ஆம் தேதி மாலை 6:10க்கு தொடங்குது. மறுநாள் மாலை 4:30 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் திதி கொடுங்க, தர்ப்பணம் பண்ணுங்க. அன்று மாலை செப்டம்பர் 11 மாலை உங்கள் வீட்டில் பரணி தீபம் ஏற்றணும். வீட்டில் உயரமான இடத்துல தெற்கு திசை நோக்கி பரணி தீபம் ஏற்றணும். அதே மாதிரி இந்த மகாலயபட்சத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நாள் அஷ்டமி. இதற்கு மத்தியாஷ்டமின்னு பேர். பொதுவாக தேய்பிறை அஷ்டமியில் நாம் பைரவரை வழிபாடு பண்ணுவோம் இல்லையா. இறந்த ஆன்மாக்களின் தலைவராக இருக்கக்கூடியவர் பைரவர். அதனால நம்முடைய முன்னோர்களுக்காக மத்தியாஷ்டமி அன்றைக்கும் பைரவரை வணங்கி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். மத்தியாஷ்டமி செப்டம்பர் 14ஆம் தேதி காலையில் 9:15க்கு தொடங்கி மறுநாள் காலை 7 மணி வரைக்கும் இருக்கு. அந்த நேரத்தில் நாம் நம் முன்னோர்களுக்காக பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த மகாலயபட்ச காலத்தில் வியதிபாத யோகம் வந்துச்சுன்னா அதற்கு மகா வியதிபாத யோகம்னு பேர். அந்த நாளிலும் நாம் முன்னோர்களை நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த வியதிபாத யோகம் இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னா, மகா வியதிபாத யோகம் செப்டம்பர் 15ஆம் தேதி காலையில் 9:35க்கு தொடங்கி மறுநாள் காலை 6:50 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்திலையும் முன்னோர்களை வழிபாடு செய்வது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது மிக மிக அவசியம். மகாலயபட்சம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதிலும் முக்கியமாக மகாபரணி, மகா வியதிபாத யோகம், மத்தியாஷ்டமி, இந்த 3 நாட்கள் முன்னோர்களை நாம் வழிபடுவதற்கு மிக உகந்த நாட்கள். செய்து பலன் பெறுங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவாரூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா மகாபரணி அன்றைக்கு திருவாஞ்சியம் போய் உங்களுடைய முன்னோர்களுக்காக தீபம் ஏற்றலாம். இந்த திருவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான நம்ம தேவாரம் என்ன சொல்லுது தெரியுமா? காலக்காலர், யமனுக்கே யமனாக இருக்கக்கூடியவர். காலக்காலர் கரி கானிடை மா நடனம் ஆடுவர், மேலர் வேலை விடம் உண்டு இருள்கின்ற மிடற்றினர், மாலை கோலமதி மாடம் மண்ணும் திருவாஞ்சியம் ஞாலம் வந்து பணிய பொலி கோயில் நயந்ததே. ரொம்ப அழகான திருக்கோயில். மகாபரணி அன்றைக்கு திருவாஞ்சியம் சென்று முன்னோர்களுக்காக யமதீபம் ஏற்றுவதும் சிறப்பு. மகாலயபட்சத்தில் நீங்கள் இந்த 3 நாட்களில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.